மோதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட ஒரு பிரபலமான சாமியார்னு சொல்லலாம். பிரபலமான சாமியார் இணைஞ்சிருக்காரு. அவர் இப்போ புதுசா வந்திருக்கிற விஜய் அவர்களோட ஜாதகத்தை புட்டு வைக்க போறாரு. வாங்க பார்க்கலாம். அகில உகல புலக பிரகடமாகும் பரசக்த புலசம்தனமா நான் ஒரு சாமியார். நீங்க இப்போ அவரோட ஜாதகத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? எப்படி கிடைச்சது உங்களுக்கு அது? அவர் பிறந்த தேதி, பிறந்த நாள், பிறந்த இடம், பிறந்த ஆஸ்பத்திரி, பிறந்த பிரசவம் பார்த்த டாக்டர், கம்பவுண்டர் எல்லாரையுமே நான் கலெக்ட் பண்ணதில் இந்த ஜாதகம் தான் அவருடைய பொறுத்து போகக்கூடிய ஒரு ஜாதகம். அதில் கட்டம் பாருங்க, இந்த ராசி இதெல்லாம் பாருங்க, மீனம் விருச்சகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில் இருக்கு. மீனமா விருச்சகம் ஒரு ராசி, அவர் இரண்டும் கலக்கக்கூடிய ஒரு பாவையாக அந்த இடத்தில் உருவெடுத்திருக்கக்கூடிய அந்த ராசி இது கன்றாவியான 1 கோடி பேரில் இது ஒருவருக்கு இப்படி அமையும். இப்ப அவர் எதுக்காக நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாருன்னு ஏதாவது போட்டிருக்கா? அதாவது இதற்கு பெயர் நம்ம பூலோகத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் மூளைச்சலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சலவை, இந்த மூளைச்சலவை என்பது கூடவே இருக்கக்கூடிய அரிய பழைய பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் கோடியில் ஒருவர் மட்டுமே இப்படி செய்து மண்டையை கழுவார்கள். ஓகே சுவாமி, இப்போ இவருக்கு நீங்க ஏதாவது ஒரு அறிவுரை கொடுக்கணும், எந்த பக்கம் நின்னா கரெக்டா இருக்கும், இல்ல என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த பாத்தீங்கன்னா இவர் கிழக்கு நோக்கி செல்லும் போது அந்த இடத்திலே சனி பகவான் முக்காடு போட்டு நின்று கொண்டிருக்கிறார். கிழக்கு தயவு செய்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய திசை கிழக்கு. கிழக்கு போக வேண்டாம். அப்படியே நீங்கள் மேற்கு நோக்கி பயணம் செய்தால் அங்க உங்களுக்காக புசியானந்த் அகல பாதாளத்தை வெட்டி வைத்திருக்கிறார். குப்பர் அடித்து விழுந்து நாசமாக பல்லெல்லாம் தெரித்து விழுவீர்கள். அப்போ ஹேர் பிளான்ட் கூட சேதமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்து போகட்டும். நீங்கள் அப்படியே கிழக்கு மேற்கை தவிர்த்து வடக்கு பக்கம் நீங்கள் போனீர்கள், வடக்கை நோக்கி போனீர்கள் இல்ல, அந்த இடத்தில் ஆதவ வருதுன்னா பீங்காம், பாறை, முற்கற்கள், பல மலங்கள் எல்லாத்தையும் வீசி உங்களுக்காக ரெடியாக வைத்து கொண்டிருக்கிறார். கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவிடி போல பல இடங்களை வைத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் வடக்கு தயவு செய்து எடுக்க வேண்டாம். அது ஒரு தரித்திரம் பிடிச்ச சனியனாக உருவெடுத்திருக்கிறார் அவர். 12வது டெல்லிக்கு போகும்போது உதாரணம் அதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். 12வது இடத்தில் அந்த இடத்திலே லக்னம் என்ன சொல்கிறது என்றால் இதுதான். 3 இடத்திலும் அவருக்கு ஆப்பு ரெடியாக இருக்கிறது. அப்ப மீதி அந்த ஒரு திசை, அதுல சுக்கிர திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பக்கம் தான் நமக்கு பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு காவிமயமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு நீங்க போனீர்கள் என்றால் நீங்கள் இதே கெட்டப்பில் பவன் கல்யாண் வந்தாரோ அதே கெட்டப்பில் நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியாக நீங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டும். உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் அங்குதான் காத்து கொண்டிருக்கிறது. காவி அவர் எதிர்க்கிறாரே, கொள்கை எதிரியாச்சு. காவியை எதிர்ப்பவன் காவியமாக மாறுவான்மா. அதுதான் நம்மளுடைய கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. புராணங்களில் பெரியோர்கள் அனைவரும் எல்லாரும் தீட்சமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் அதனால் உடனடியாக அவர் அந்த திசையை நோக்கி அவர் செல்ல வேண்டும். அவர் சென்றால் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கூட அவருடைய கணிப்பை அவர் முன்பே கணித்து அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இன்று முதல் உங்களுக்கு நேரம் சரியில்லை, உடனடியாக கூட்டணி வையுங்கள் அப்படின்னு. அவருக்கு அது எப்படி தெரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய கண்ணில் ஒளி இருக்கிறார், அந்த இயக்குனர் கண்ணில். இப்போ இவருக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனாலதான் யாருமே கூட்டணிக்கு வரலையா சுவாமி? சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் தாண்டி இதுவே சிக்கலாக இருக்கிறது. இவரை சுத்தி சிக்கல்கள் இல்லை, இவரே ஒரு சிக்கல். அந்த இடத்தில் நாம் அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு சிலருக்கு வாயில் சனி என்று சொல்வார்கள். கிடப்பாடி, மண்ணாமலை, நாயனார், இப்படி பல பேர் வாயில் சனியை வைத்து கொண்டு வாயை வாடகைக்கு விட்டு கொண்டு பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு கை, கால், மூளை, வாய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சனி. அதுவும் தரித்திரம் பிடிச்ச சனி, அதுவும் உச்சத்தில் ஏறி ஆடக்கூடிய சனியாக இருக்கிறது. இந்த நபர் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியும் ஒரு மாதிரியும் இருப்பார். வீட்டுக்குள்ள 3 பட தனுஷ், கிளைமேக்ஸ் தனுஷ் மாதிரி இருப்பார். வெளியே வந்தால் அந்த திருச்சரங்குன்றமா ஏதோ ஒரு மலை இல்லைம்மா, அது இல்லைம்மா, அது திருச்சிற்றம்பலம், அந்த தனுஷ் மாதிரி இருப்பார். வெளியே வந்தால் பழம் பிளஸ் அந்த இடத்துக்கு போனா சைக்கோவாக இருப்பார். அதனால் அவருக்கு கூட்டணி யாரும் வரமாட்டார்கள். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது? எதிர்காலத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் அவருக்காகவே ஓடி உழைத்த தன்னுடைய பெற்றோரை அடித்து விரட்டி விடுவார். 60ஆம் கல்யாணத்துக்கு கூட தலையை காட்ட மாட்டார். அதுதான் அவருடைய எதிர்காலம். அவர் கூடவே வளர்ச்சிக்காக பாடுபட்ட PRO, மேனேஜர் எல்லாரையுமே தப்புற பிடிச்சி தலையடிச்சு தள்ளி வெளியே விட்டுருவார். இதுதான் அவருடைய மிக அழகான மோசமான ஒரு நிலை. அடுத்ததாக தன்னுடைய மகன்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்.
இறுதியாக தன்னுடைய மனைவியையும் வீட்டுக்குள்ள அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அதையும் செய்து நாசமாக்கி விடுவார். சுவாமி, ஒருத்தருக்கு ஒரு பக்கம் கட்டம் சரியில்லைன்னா பரவாயில்ல, சுத்தி சுத்தி கட்டம் சரியில்லை, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமே உங்ககிட்ட? நீங்கள் எந்த நல்லா கஞ்சிக்கு போய் நோன்பு குடித்தாலும் சரி, எந்த பாதிரியார்களை உட்கார வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் சரி, நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் இதுதான். இந்த இடம் உங்களுக்கு சக்தி வாய்ந்த இடம். இந்த இடத்திற்கு நீங்க வந்தே ஆக வேண்டும். எதற்காக? பேருக்காக போய் அல்லா கஞ்சியை குடிக்கிறது, அங்க போய் அப்பத்தை திங்கிறது, இந்த மாதிரி வேஷம் எல்லாம் கட்ட வேண்டாம். அது உங்களுக்கு கட்டம் சரியில்லை. இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பாருங்க, இந்த ஜாதகம் ஒட்டுமொத்த அம்சத்தையும் சுக்கிரன் அழகாக மாற்றி அவரை ஒரு தாமரை வடிவில் அழகாக மாற்றி அவரை அப்படியே கொண்டு வந்து விட்டு விடுவார். இன்னைக்கு இந்த காவியை நம்பி வந்த பல பேர் சொர்க்கமாக இதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சரத்குமார் சரி பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இவரும் வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோமா. வரலன்னா என்ன சொல்றீங்க? வரலன்னா நாங்கள் வர வைக்கிறதுக்காக தூண்டில போட்டுக்கிட்டே இருப்போம், மண்டையில் புடனில அடிச்சுக்கிட்டே இருப்போம், ரைடு. அதுக்கு நிறைய யுத்திகள் கட்டம் சொல்லுது, டெல்லி சொல்லுது. அதை அந்த வர்ண பகவான் டெல்லியிலிருந்து அவர் என்ன சொல்றாரோ அதுபடி இது இயங்கும். ஆமாம். ஓகே, அவரோட எதிர்காலத்தை நல்லபடியா கணிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. இப்ப வரப்போற தேர்தல்ல எத்தனை சதவீத வாக்குகள் இவர் வாங்குவார்? நிச்சயம் அழகான ஒரு கேள்வி. நாம் இந்த இடத்துல கட்டத்தை சூழியை சுருட்டி போட்டு அந்த இடத்தில் நாம் லக்கணத்தை சுருக்கி அவருடைய மூளையில் என்ன இருக்கிறது அப்படின்னு வாஸ்துபடி நம்ம பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டுகள் இவருக்கு நிச்சயமாக தோல்வியை தரும். தோல்வி தரும், அதுல சந்தேகம் இல்லை. தென் மாவட்டத்தில் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் குறிவைக்கக்கூடிய அந்த ஒரு 10 மாவட்டங்களில் அதிக பெரும்பான்மையுடன் இவர் வெற்றி பெறுவார் என்ற கணிப்பு இருக்கிறது. அது நாசமாய் போயிடும், அதில் மண்ணு விழுந்து நாசமாய் போயிடும், பெரிய துண்டு விழுந்து விடும். அதனால வட மாவட்டங்களுக்கு போய்விடுவோம். வட மாவட்டங்களில் அவர்கள் வன்னியர்களுக்காகவே குறிவைத்து அவர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட நாடகத்தை நடத்தினார்கள். இடஒதுக்கீடு அது என்னங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அவர்கள் நடத்திய அந்த நாடகம் மிக அளவில் அது வெற்றி பெறவில்லை. 100 நாள் அது ஓடவில்லை என்பதனால் அந்த இடத்தில் ஆனால் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் குறிப்பாக அந்த இடத்தில் ஒரு 20 தொகுதிகளை அவர்கள் குறிவைக்கிறார்கள். அந்த 20 தொகுதிகளில் 15 தொகுதிகள் இவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். எந்த மாற்று கருத்தும் இல்லை, நிச்சயமா ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துரும். அதோட அவங்க அந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது. ரஸ்னா மோர் ஏதாவது மே மாசம் கொடுத்தாங்கன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கன்னியாகுமரி பக்கம் அப்படி வந்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ வாக்காளர்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க உள்ள போகும்போது முடியும், நிச்சயமாக முடியும் என்றுதான் அவரும் அந்த நம்பிக்கை ஓட்டத்தில் தான் அவர் உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே காலை வைத்தால் அந்த ஒரு வீட்டுக்குள் ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது, இன்னொரு வீட்டுக்குள் காலை வைத்தால் ஜெயலலிதா புகைப்படம் இருக்கிறது. கொடுமை என்னவென்றால் இன்னொரு வீட்டுக்குள் காலை எடுத்து வைத்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புகைப்படம் இருக்கு. அதனால் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு மரண அடி விழ காத்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதியிலும் 10,000 ஓட்டை தாண்டாது. சுவாமி, நீங்க சூப்பர் ஸ்டார்னால எனக்கு இந்த சந்தேகம் வருது. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் இவங்களை போட்டு அடிக்கிறாங்க, அஜித் ஃபேன்ஸும் இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. அதுல இருந்து தற்காத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. தற்காத்துக்கு பரிகாரம் என்னன்னா கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிருங்க, சிரஞ்சீவி மாதிரி. இப்போ சிரஞ்சீவிக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தெலுங்கு சினிமாவில் இன்னமும் இருக்குன்னா காரணம் அவர் எம்பி ஆகி ஒரு தேர்தலே கலைச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போனதுனால தான் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதே நாங்கள் திரும்ப சொல்கிறோம், தயவு செய்து கட்சியை கலைத்து விட்டு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிருங்க, திசை தெரியாமல் ஓடிருங்க என்று அந்த இடத்தில் ஆழமாக அவருக்கு ஒரு சொல்கிறோம். அவர் சொல்லியிருக்கார், மேலருக்கு சொல்லியிருக்கார். கடைசியா ஒரு கேள்வி, அவர் நிற்கிறாருன்னா எந்த தொகுதியில் நின்னா டீசெண்டாவது ஜெயிப்பாரு? மிக கடுமையான ஒரு கேள்வி. எந்த தொகுதி அதிருப்தியாக இருக்கிறதோ, எந்த தொகுதி எதிர்க்கட்சி ஆளு வேலையே செய்யலையோ அந்த ஒரு டம்மி தொகுதியில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் ஓட்டு எங்கே இருக்கோ அங்கே பார்த்து தேடி எடுத்து நிப்பாட்டுவார். ஆனால் அதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒருவேளை ஒரு அண்ணன் ஜெயிச்சா கூட சட்டமன்றத்துக்கு நான் தனியாக போவேன், யாராவது வந்தால் தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பார். அப்படியெல்லாம் போக முடியாது, இது சட்டமன்றம் என்று கூட இருப்பவர் சொல்வார்கள். அதனால் சட்டமன்றத்துக்கு போகாமலே இவருடைய பேர் 3 சட்டமன்ற கூட்டம் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அந்த இடத்துல இடைத்தேர்தலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.